இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு மிக அற்புதமான திருப்பாடல் 34. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலித்திடுமே. நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களித்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். உண்மையாகவே ஆண்டவரை உள்ளூர உணர்ந்தவர்கள், உள்ளூர சுவைத்து பார்த்தவர்கள், அவருடைய அருமை பெருமைகளை, அவருடைய மகிமையை உணர்ந்தவர்கள் அவரோட பிரிஞ்சு போவாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். இந்த கருத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். கடவுள் எத்துணை இனியவர், எத்துணை மகத்தானவர், எத்துணை அருமையானவர், எத்துணை அன்பானவர். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை உள்ளூர ஆழ உணர்ந்தவர்கள், சுவைத்தவர்கள் பிரிஞ்சு போகவே மாட்டாங்க. பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சேர்ந்த ஜோமிக்ஸ் ஃபார் ஜோசப் மிக்கேல் செல்வராஜ், அவர் ஷார்ட்டாக ஜோமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டையில் அவர் முதன்மை குருன்னு நினைக்கிறார். இப்போ தான் நினைக்கிறேன், எனக்கு இப்போ இங்கே இருக்கா தெரியாது. அந்த ஃபாதர் அப்போ விவிலிய பேராசிரியராக இருந்தார். அவர் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் பொழுது இந்த உதாரணத்தை சொன்னார். ஒரு வகுப்பறை வாதியார் பாடம் எடுத்துகிட்டு இருக்கார் பசங்களுக்கு. பாட தலைப்பு கரும்பு, அதோடைய சுவை, கரும்பு எப்படி இருக்கும் பாடம். மாணவர்களே, கரும்பு இங்கே வேலையும் அங்கே வேலையும் அது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதோடைய இனிப்பு அவ்வளோ, அந்த சுவை அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாரு. கரும்புடைய சுவை என்பது இனிப்புன்னு சொன்ன பசங்களுக்கு புரிஞ்சிருமா? சிந்திச்சு பார்க்கலாம். புரிஞ்சிருமா? தெரிஞ்சிருமா? தெரியாது. மாறா அவர் என்ன பண்ணலாம்? ஒரு கரும்பை கொண்டா, ஒரு துண்டு வெட்டு, இந்தா சாப்பிடுப்பா, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிடு. அந்த குழந்தை அந்த கரும்பை சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு இப்போ எப்படி இருக்கு சொல்லு. சூப்பராக இருக்கு, இதான் கரும்பின் இனிப்பு என்று பாட சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு புரியாத. அதான் அப்போ ஒன்றை பற்றி நம்ம அதோடைய அருமையை தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவோம்? அதை சுவைத்து சாப்பிடணும், அதை அனுபவிக்கணும், அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளார அனுபவிச்சதான் அதோடைய அருமை தெரியும். சரிங்களா? அதைத்தான் நம்மளுக்கு தியானம் இருக்கிறோம். அப்படி உள்ளார அனுபவித்தவர்கள், ஆன்மாவோடு ஆன்மாவாக, என்னுடைய ஆன்மாவும் ஆண்டவரும் பேசணும், இவ்வாறு பேசிக்கொண்டவர்கள், இவ்வாறு ஆண்டவரை சுவைத்தவர்கள் அவரை விட்டு பிரிஞ்சு போவாங்களா? இன்றைக்கு அப்படி ஒரு என்ன சொல்றது, ஆண்டவரை சுவைக்கின்ற அந்த ஒரு நிலையை ஜோஷுவா என்ன பண்ண ஏற்படுத்தி மக்கள் கொடுக்கிறார். ஜோஷுவாவிற்கு வயது முதிர்ந்த ஒரு நிலை, வயசாகி போச்சு அவருக்கு. அவர் மக்கள்லாம் செக்கேம் இடத்துல அவங்க மக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, எல்லாம் வாங்க என்று கூப்பிட்டு கடவுளை பற்றி மக்கள் சுவைக்கும் விதமாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு செய்த அனைத்தையும் எடுத்து சொல்றார். இஸ்ரவேல் மக்களே, மூப்பர்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு வயசாகி போச்சு, நீங்க எப்படி வாழணும்? 23 பாருங்க பார்ப்போம். மோசேவின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கை கொள்வதில் கவனமாயிருங்கள், அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ விலகாது இருங்கள். யோசுவாவுடைய வார்த்தை மக்களுக்கு. அதுக்கே பாருங்க பார்ப்போம்.
உங்கள் நடுவில் எஞ்சி இருக்கும் வேற்றினத்தாரோடு சேராதீங்க. அவருடைய தெய்வங்களின் பெயரை சொல்லாதீங்க. அவற்றின் மீது ஆணையிடாமலும் அதற்கு ஊழியம் செய்யாமலும் அதனை வணங்காமலும் உறுதியாக இருங்கள். ஆண்டவர் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை என்ன பண்ணாரு? உங்கள் முன்னிலிருந்து விரட்டி அடிச்சாரு. உங்களை வாழ வைத்தது யாவே இறைவன், அந்த கடவுள் கிடையாது. எனவே நீங்க என்ன பண்ணுங்க? யாவே ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளைகளாய் இருங்கள். யோசுவாவுடைய வார்த்தை இன்னும் பாருங்க பார்ப்போம். உங்களுள் ஒரே மனிதன் 1000 பேரை வெல்வான். எப்படி வெல்வான்? ஏன் பாருங்க பார்ப்போம். ஏனெனில் தம் வாக்குறுதிக்கு இணங்க கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். உங்களுக்காக போரிடுறாரு. இந்த வலிமை உங்களால் முடிந்த காரியம் கிடையாது. எமோரியர், மோவாபியர் எல்லாம் அவங்க எதிர்த்துருந்தாங்க. பெலிஸ்தியர்லாம். யார் ஜெயிச்சது? கடவுள் உன் சார்பாக போரிட்டு அவரை அழித்து உனக்கு கானாட்டை கொடுத்தார். கானாட்டுக்கு முன்னாடி போற பறந்து விரிந்து யோதா 6 ஓடுது. எப்படி தாண்டுவ? ஜோஷுவாவை பயன்படுத்தி ஆண்டோடைய வல்லமையால் அந்த எங்க பண்றாரு? மக்களை கடக்க செய்கிறார் யோர்தானை. அது மட்டுமல்ல, யோசுவா என்ன பண்ண? சேக்கேமில் எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஆபிரகாம் தொடங்கி ஈசாக்கு, யாக்கோபு, மோயிசன் அவர் என்னென்னலாம் செஞ்சார் அனைத்தையும் என்ன பண்றாரு? இங்க யோசுவா மக்களுக்கு சொல்றாரு. இப்படியெல்லாம் கடவுள் உங்களை காபந்து பண்ணி கூட்டு வந்தாரு இல்லையா? எமோரியர், மோவாபியர் எல்லாம் உங்களுக்கு எதிர்த்து நின்னாங்க. ஆனா ஒருத்தம் கூட ஜெயிக்கல. ஏன்? கடவுள் உங்களுக்காக போரிட்டார். அப்படிப்பட்ட கடவுளை விட்டு நீங்களாம் போறீங்களா? வேற தெய்வத்தை கும்பிட போறீங்களா? நீங்க முடிவு செஞ்சுக்கங்க. இவ்வளவு வல்லமையான கடவுளை இப்படியெல்லாம் உங்களுக்காக பைபிள் இன்னொரு வரி இருக்கும் பாருங்க, அற்புதமான வரி பிடிக்கும். அந்த வார்த்தை, ஒரு 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 பருந்து, ஒரு கழுகு தன் தோல்ல தன் பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு அப்படியே போகும் சமுதிரம். அதை போல கடவுள் என்ன பண்ண? உங்களை தன் தோல்ல சுமந்து சுத்திட்டு வந்தார். ஏன்னு சொல்ற அந்த வார்த்தை இப்படி உங்களை சுமந்த அந்த தெய்வத்தை விட்டு நீங்க வேற தெய்வத்தை போறீங்களா? போனா போங்க. யோசுவாவுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். நீங்கள் போங்க இல்லையா? ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்யும். இப்படியெல்லாம் கடவுள் உங்களை காபந்து பண்ணார். உண்மையாகவே உன் ஆன்மாவால இதானே உணர்ந்து பார்த்தீங்கன்னா நீ போயிடுவியா? போறன்னா போங்கப்பா, நான் போக மாட்டேன். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்யும். யோசுவாவுடைய வார்த்தை இது. யோசுவாவுடைய வார்த்தை. இதே ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் தான் இன்னைக்கு நஷீத் வாசம் வருது பாருங்க. ஏசப்பா யோவான் 6ஆம் அதிகாரத்துல நற்கருணை பகுதி அது இல்லையா? அவர் சொல்றாரு, அவர் ஏசப்பா சொல்றாரு, என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வினை கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு. நான் உனக்கு நிலைவாழ்வை கொடுப்பேன், என் ரத்தம் உனக்கு நிலைவாழ்வை கொடுக்கும் சொல்றாரு. என்னுடைய உடல் உங்களை என்ன பண்ணும்? நிலைவாழ்வை கொண்டு போன்னு சொல்றாரு. ஆனா இதை ஏத்துக்க நல்லா கவனிங்க. இது இப்படி பேசுகிறவர்கள் இயேசுடைய சீடர்கள். இவர் சொல்ற வார்த்தை எதுக்குமே நம்மளால பொறுத்துக்க முடியாது. எப்படி ஒரு சதையை அறுத்து ரத்தத்தை கிணத்துல ஊத்தி கொடுப்பாரா? எப்படி இவருடைய வார்த்தை இப்படி இது ஏத்துக்க முடியாது என்று அவருடைய சீடர்கள் அவர்கிட்ட விலகி போறாங்க. இயேசுடைய வார்த்தை பாருங்க பாப்பீங்க. வாழ்வு தருவது தூய ஆவியே. அந்த தூய ஆவியை என்னுடைய வார்த்தைகள் கொடுக்கிறது. என்னுடைய வார்த்தை, இறை வார்த்தை தூய ஆவியை கொடுக்கிறது. வாழ்வு தருவது இறை வார்த்தை, எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர் உரிமை. வாழ்வு தருவது இறை வார்த்தை, எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர் உரிமை. பஜன் பாடல் இது. வாழ்வு தரு, இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பாட்டில். கேட்டு பாருங்க வாய்ப்பு கிடைச்சா. என்ன சொல்றேன்னா, வாழ்வினை கொடுப்பது ஆண்டோடைய வார்த்தை. உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. கடவுளை எப்படி சுவைக்கணும், கடவுளை எப்படி அனுபவிக்கணும்? ஆன்மாவால் அனுபவிக்கணும். உன் உள்ளம் ஆண்டோட்ட பேசணும்.
உன் உள்ளம் ஆண்டவரை உணரணும். எம்மாவாஸ் சீடர்கள்லாம் பண்ணுவாங்க தெரியுங்க. லூக்காவை பற்றி பாருங்க பார்ப்போம். எம்மாவாஸ் சீடர்கள் இயேசு உயிர்த்த பிறகு ஜெருசலேம்லேருந்து எம்மாவாஸுக்கு தப்பிச்சு போவாங்க. அவங்க வேற ஊருக்கு போவாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவார், யாரோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி அவர் கூட பயணம் பண்ணுவார். அப்போ ஏசப்பா சில வார்த்தை சொல்லிட்டு பேசும்பொழுது ஏசப்பா மறைஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு உணர்வு வரும் அவங்களுக்கு. ஆமாம், அவர் நம்மோடு உரையாடும் பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையான்னு சொல்லுவாங்க. அவனுடைய வார்த்தை இந்த உள்ளத்தால உணரணும். அதை அப்படி உணர்ந்தவர்கள் அவரோட பிரிஞ்சு போக மாட்டாங்க. மாறாக ஊன் இயல்பால உணர்ந்தா அவரை உணர முடியாதுல்ல. இந்த உடம்பால கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ அறிஞர் சொன்னாராம், இது ஒரு சயின்டிஸ்ட் அது சொல்லுவாங்க, ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாராம், பேர் தெரியாது எனக்கு. அவர் சொன்னாராம், நான் என்னுடைய லேபில் என்னுடைய ஆய்வகத்தில் நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணிட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னாராம். எவ்வளோ ஆணவ பேச்சு. என்னுடைய ஆய்வகத்தில் லெபார்ட்ரியில் நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணிட்டேன், ஏன்னா கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு அறிவியல் விஞ்ஞானி அவர். மாறாக ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணாராம், நிலவுக்கு போனாராம். நிலவுக்கு போயிட்டு அங்கிருந்து இந்த உலகத்தை பார்க்குறாரு. அவர் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, கடவுளே உங்களுடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய உள்ளத்தால் ஆண்டவரை பார்க்குறாரு. ஆண்டவரே உங்களுடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்குது. இவரும் அறிவியல் விஞ்ஞானி தான், அவரும் அறிவியல் விஞ்ஞானி தான். அவரு சொல்றாரு, ஆயுதத்தில் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆண்டவர் ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியல அவரால். யோசிச்சு பாருங்க, உன் இயல்பால் ஆண்டவரை அறிய முடியாது. உள்ளத்தால் ஆன்மாவால் தான் மட்டுமே ஆண்டவரை அறிய முடியும். உன் இயல்பு ஒன்றுக்கு முதல் சொல்ற வார்த்தை, உன் இயல்பு ஒன்றுக்கு முதல் அப்படின்னு ஊன் இயல்பு சொல்லுங்க. அப்போ அதுல ரோமையர்ல ஒரு பதிவு வருங்க பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் 8:13 ரோமையர். நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஏனென்றால் இந்த உடம்பால ஆண்டவரை உணர முடியாதியா, ஆன்மாவால் ஆண்டவரை சுவைக்கணும். இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். ஆனால் தூய ஆவியின் துணையால் உங்கள் தீச்செயல்களை சாவடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆக ஊன் இயல்பு ஒன்றுக்கு உதவாது. இன்னும் பாருங்க பார்ப்போம். 8 6 7 பாருங்க பார்ப்போம். வாசிக்கிறேன் பாருங்களேன். ஏனெனில் ஊன் இயல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்படுவது கிடையாது. ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. பவுலுடைய வார்த்தை, இருக்க முடியாது. என்றால் ஊன் இயல்பாலே ஆண்டவரை பார்க்க முடியாது, உள்ளத்தால பார்க்கணும். சிலர் என்ன பண்றாங்க, ஏசப்பா என்ன பண்றாங்க, தச்சமாக மரியாவோட புள்ள, அவரை மெஸ்ஸியாவாக பார்க்கல, 2ஆம் ஆளாக சர்வேஸ்வரனா பார்க்கல, கடவுளோட பிள்ளையா பார்க்கல. அவங்கள மனுஷனை பார்த்தாங்க, வேலைக்கு போறாங்க இல்லையா. ஏசப்பா சொந்த ஊருக்கு போறாரு, அவரை யாரும் கடவுளுடைய பிள்ளையா ஏத்துக்கலையே. என்ன பண்றாங்க, புதுமையா செய்யல, அவர் கிளம்பி வந்துட்டார் அவர். அப்ப ஆண்டவருடைய அற்புதம் நடக்கணும்னா நீ அவரை ஆண்டவரை உன் உள்ளத்தால் ஏத்துக்கணும், அங்க அற்புதம் நடக்கும். அங்க நீ தான் ஏத்துக்கலையே, பிரிஞ்சு போற. அப்பொழுது சீடர்களை பார்த்து ஏசப்பா வார்த்தை பாருங்க பார்ப்போம். நீங்களும் போய்விட நினைக்கிறீங்களா? அதுக்கு பேதுருடைய அருமையான வார்த்தை, நாங்கள் யாரிடமையா போவோம்? நாங்கள் யார்கிட்ட போவோம்? நாங்கள் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? யார்கிட்டயா போவோம்? நாங்க வாழ்வு தருகிற வார்த்தை உங்ககிட்ட இருக்குது. நீங்க சொன்னா அங்க நடக்கும். நீ நல்லா இருப்போம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை உங்க வார்த்தையில் இருக்குது. பாருங்க பார்ப்போம். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்ற வார்த்தை. அவருடைய வார்த்தையிலே உங்களுக்கான வாழ்க்கை இருக்குது. அந்த வார்த்தையை பின்பற்றினா போதும், நல்ல ஜகஜோதியா வாழலாம். ஆதியாகமத்தில் நம்ம ஆதிபட்சம் என்ன பண்ணாங்க, இன்பத்தையே அவங்க கூட கொடுத்தாரு. ஒரே ஒரு செக், ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு, எப்பா அங்கே போகாதன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையை கடைபிடித்திருந்தால்
வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? கடைபிடிக்கல, இன்பமான வாழ்க்கை பறிப்போனது. அப்போ ஆண்டுடைய வார்த்தையில் ஆண்டுடைய வார்த்தையில் வாழ்வு இருக்கா இல்லையா? மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயின்று வரும் ஒவ்வொரு சொல்வாலும் உயிர் வாழறான். மத்தேயு 4. அவனுடைய வார்த்தை வாழ்வை கொடுக்கும். ஆனால் உள்ளூர உணரணும். வெளிப்படையா கிடையாது. அந்த ஆதி பெற்றோர் வார்த்தை மீறினாங்க, அழிஞ்சு போனாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நாம் அவனுடைய வார்த்தை ஏற்று வாழ்கின்ற பொழுது நமக்கு நிலை வாழ்வு நிச்சயம். உண்மையா இல்லையா? நல்லா பாருங்க பார்ப்போம். கடவுள்கிட்ட கெட்டது சொல்ல போகிறது கிடையாது. கெட்ட சொல்லுவாரா? போய் திருடு, போய் சொல்லு, போய் அவன் குடிய கெடு அப்படின்னு சொல்லுவார் கிடையாது. எப்பா அன்பாயிரு, மகிழ்ச்சியா இரு, சமாதானத்தோட இரு, விட்டு கொடுத்து வாழு. ஆனால் வார்த்தை இதானே. இதை ஒருவன் கடைபிடித்தால் வாழ மாட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க பாப்பா. நீங்கள் வாழ மாட்டானா? யோசிச்சு பாருங்க. அவன் செத்து அவனுடைய பிரேதம் போனா கூட சொல்லுவாங்க, ஐயோ மகராசம் போறானேன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? நீ இறந்தாலும் எல்லா மனசுலையும் வாழ்வேன். நீ நல்லவனாய் ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால், ஆண்டரை உண்மையா சுவைத்தினா அப்படி வாழ்வே. நீ அப்படி சுவைக்கலன்னா இந்த உடம்பால மட்டுமே சும்மா உடம்பு மட்டுமே உங்களுக்கு அசைஞ்சுன்னு வச்சிங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. உள்ளூர உதாரணத்துக்கு நம்ம நன்மை வாங்குறோம். நம்ம நன்மையை அவர் குருவானவர் தூக்கி காட்டும்போது அதில் ஆண்டவரை தரிசனத்தை நம்ம பார்த்தோம் பாடுபடைவோம். நம்ம உள்ளத்தால் பார்க்கணும் ஆண்டவரை. நீ வெறும் கண்ணில் பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை அப்பந்தான் அது. அப்படித்தானே? சிந்திச்சு பார்க்கணும். எனவே அந்த உள்ளூர ஒருவரை நம்ம அனுபவித்தால் நாம் பிரிய மாட்டோம். இந்த அற்புதமான உறவை 2ஆம் வாசகத்தில் பவுல் எடுக்கலார் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க பார்ப்போம். இங்கே எவ்வளோ அற்புதமாக பாருங்க பார்ப்போம். இங்கே எபேசியர் திருமுகத்தில் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்த உறவு அடிப்படை சொல்றாரு பாருங்க. ரொம்பவும் அற்புதமான பகுதி. ஏப்பா கணவன்மார்களே மனைவிமார்களே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கடவுள் தன் மனவாட்டியான இஸ்ரேல் மக்களை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். ஆபிரகாம் தொடங்கி எப்படிலாம் எகிப்தில் என்னென்னலாம் கஷ்டப்பட்ட மக்கள் எப்படிலாம் தன்னுடைய மக்களை எப்படிலாம் காப்பது பண்ணாரு. அதே போல் என்ன பண்ணுவோம், நீங்க கணவன்மார்களே நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் துணைவியாரை உங்கள் மனைவியை நீங்க கடவுள் எப்படி இஸ்ரேல் மக்கள் எல்லாம் காபந்து பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, மனைவியை நீங்க பார்த்துக்குங்க. அதுக்கு மக்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நம்பி வாழ்ந்தாங்க, அவருக்கு அஞ்சு வாழ்ந்தாங்க, அவருக்குரிய பிள்ளையா இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தாங்க. அதே போல மனைவிகளே நீங்களே கணவனுக்கு அவருக்கு ஏற்ற மனைவியா நீங்க வாழுங்க. எப்படி எங்க போய் எதை கோக்கிறாரு பாருங்க. அற்புதமான வார்த்தைகள் அது. உண்மையிலேயே ஒரு மனைவி ஒரு கணவன் நமக்காக வாழறாரு, நமக்காக உழைக்கிறாரு. எங்கேயோ ஓடுறாரு, 10 ரூபா கொடுக்க நம்ம சாப்பிட்றோம். கணவன் நமக்காக கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக உழைக்கிறார், கஷ்டப்படுறாரு என்று ஒரு மனைவி உள்ளார, நாட் பிசிக்கல் இல்லையா, உள்ளார ஆன்மாவால் மனசால அவள் கணவனை நேசித்தால் இன்னைக்கு எதுக்கே பிரிவு? அதே போல கணவன் சிந்திக்கணும், நம்ம எங்கேயோ போயிட்டு வரோம், மனைவி வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறா பாவம். நமக்காக நாம நிம்மதியாக தூங்குறோம், அவள் விடிய 5 மணிக்கு எழுந்திரிச்சு சோறு குழம்பாக்கி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி போட்டு காப்பி தண்ணி போட்டு கிளப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறான், நமக்காக அவன் வாழ்க்கையே தாங்க மாட்டான். அவன் குடும்பத்தை விட்டான், அவன் தாய் தகப்பான்னு எல்லாரையும் விட்டு நமக்காக நம்ம வீட்டில் வாழ்ந்து நமக்காக சாக நமக்கு எல்லாரும் நமக்கு செய்கிறாள் என்று நீ உள்ளார உன் மனைவியை நீ நேசித்தனா ஏன் பிரிவு வரப்போ சொல்லுங்க பார்ப்போம். பிரிவு வருமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கோர்ட்டில் பாருங்க எத்தனை டைவர்ஸ் கேஸ். கடவுளே கடவுளே கடவுளே, கண்ணுக்கு பொறுக்காதுங்க, கண்ணுக்கு பொறுக்காது. அத்தனை டைவர்ஸ் கேஸ் இன்னைக்கு கோர்ட்டு விழி பிதிங்கி நிற்குது. இன்னைக்கு ஒருத்தவன் கோர்ட்டை விட்டு தூங்குறான், அதுக்கு டைவர்ஸ். இன்னும் ஒரு இழிவான இழிவு சொல்ல முடியாது இல்லையா, ஒருத்தவனுக்கு படுக்கையில் கேஸ் வாயு பிரச்சனை இருக்குதான், அதுக்கு டைவர்ஸ். சரிங்களா? இன்னும் அதெல்லாம் ஒரு பட்டு ஆழ போகணும், ரொம்ப அது நான் இருக்காது. அவனா பிரிவு. ஏன்? நீ உள்ளூர உன் கணவனை நேசிக்கலை,
நீ உள்ளூர உன் மனைவியை நீ நேசிக்கல. அதான் 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 அதுக்கு அர்த்தம். எவ்வாறு கடவுள் இன்று வரை தன்னுடைய மனவாட்டியாக திருச்சபை நேசிக்கிறாரோ, அதே போல நீ உண்மையாகவே உன் மனைவி நேசிச்சினா, உண்மையா அந்த வார்த்தைக்காக உண்மையா நேசிச்சினா நீ பிரிய மாட்ட. நீ அப்போ நீ உடல் அளவில் ஊன் இயல்பு அளவில் தான் நீ மனைவியை நீ பார்க்குற. நீ உள்ளத்தில் அன்பு செஞ்சு அவளை பார்க்கல. அதான் ஈஸியாக பிரிஞ்சிடுற. அது மனைவி அந்த மாதிரி தான் இல்லையா? கணவனை சும்மா உடம்பு அளவு தான் நீ பார்க்குற. நீ அவன் உள்ளத்தாலும் அவன் நேசிக்கல. அதான் ஈஸியாக பிரிஞ்சு போற. சகோதரர்களே, இப்படிப்பட்ட அன்பினை, இப்படிப்பட்ட இந்த உடல் ரீதியான அன்பினை, இந்த ஊன் இயல்பான அன்பினை இன்றைய வாசகங்கள் கடிந்து கொள்கிறது. அப்படி இந்த வெளி அன்பு மட்டும் இருந்தால் எப்படி இயேசப்பாவோட சீடர்கள் பிரிந்து போனாலும் நம்ம ஈஸியாக பிரிஞ்சு போயிடுவோம். இயேசுவை உள்ளார நேசிப்பது போல ஒரு கணவன் மனைவியை, மனைவி கணவனை உள்ளார நேசித்தால் பேதுருடைய வார்த்தை, நாங்கள் யார்கிட்டையா போவோம்? மனைவி புருஷன் பார்த்து சொல்லணும், புருஷனா நாங்கள் யார்கிட்ட போவோம்? நாங்கள் என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்குது. கணவன் சொல்லணும், மனைவி என் பொண்டாட்டியே நான் ஏன் வேற எங்கன்னா போகிறேன், என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்குது. இப்படி யோசிச்சு எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அன்பான வாழ்க்கையாக இருக்கும் அது. இதை போலத்தான் இந்த திருச்சபை பெரிய குடும்பம், வீடு குட்டி குடும்பம். பெரிய குடும்பத்தை தலைவர் பண்ணுற வழிநடத்துகிறார், குட்டி குடும்பத்தை கணவன் வழிநடத்துகிறார். பெரிய குடும்பத்திலே திருச்சபை ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்குரிய காரியங்களை செய்து வாழ்கிறது. குட்டி குடும்பத்திலே மனைவி கணவனுக்கு அஞ்சி அவனை மதித்து அனுகூல காரியம் செஞ்சு வாழறா. இது அற்புதமான ஒரு இது பாருங்க பார்ப்போம். இவ்வாறு இந்த உலகம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ஆசி, அவருடைய அருள் குறைவிட்டு நிறைவாக நிறைஞ்சு காணப்படும். அப்படி இல்லை, ஊன் இயல்போ எல்லாம் நான் ஆண்டவரை உணர்வேன் என்று வாழ்ந்தால் அது உண்மையாக நம்ப இருக்க முடியாது. சகோதரர்களே, நாம் ஆண்டவரை உள்ளார்ந்த அன்போடு நேசிப்போம். ஆன்மாவால் ஆண்டவரை சுவைப்போம். அப்படி சுவைத்து வாழ்ந்தால் ஒருபோதும் நாம் ஆண்டவரை பிரியவே மாட்டோம். குடும்பத்துக்கும் வர மனைவிமார்களே, உங்கள் கணவர்களே, நீங்கள் உள்ளார்ந்த அன்போடு நேசித்தால் நீங்கள் பிரியவே மாட்டீங்க. கணவன்மார்களே, உங்கள் மனைவியை உள்ளார் அன்போடு நேசித்தால் நீங்கள் பிரிய மாட்டீங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. ஊராம்பிள்ளை யாரு? மனைவி. அவள் முழுகாமல் இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவளுக்கு ஊட்டி வளர்க்கணுமா. அப்படி நீ உன் மனைவிக்கு ஊராம் பொண்ணு அவள், அந்த ஊராம் பிள்ளைக்கு நீ ஊட்டி வளர்த்தினா அவள் வயிற்றுல இருக்கிற ஒம்புள்ள தெம்பா இருக்கும், நல்ல செழிப்பாக வளரும் பிறகு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், இது போலத்த வாழ்க்கையிலும் இல்லையா? நீ என்ன பண்ணு, உன் மனைவியை ஊட்டி வளர்த்து அவரை மகிழ்ச்சியை பார்த்துக்கோ. புருஷன் மனைவி என்ன பண்ணும், அவன் உனக்கு ஊராம்புல தானே புருஷன், அவனை ஊட்டி வளர்த்து அன்பாக பார்த்துக்கோ. இப்படி ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் எதுக்குங்க டைவர்ஸு, எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கேஸு, ஒன்றும் தேவை கிடையாது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இனிப்பாக ரொம்ப ஜகஜோதி வாழ்க்கை இருக்கும். சகோதரர்களே, இந்த வரம் வேண்டி நாம் இன்று ஜெயிப்போம். நம்ம ஆண்டவரே, நாங்கள் உம்மை உள்ளார நேசித்து உங்களை என்றும் பிரியா வண்ணம் வாழ எங்களுக்கு வரம் தரம் ஜெபிப்போம். நிச்சயமாக கடவுள் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். நன்றி. நாளை சந்திப்போம்.